சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரீஸ்மா ஹுசேன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா. அவங்களுக்கு குழந்தை பிறந்து 11 மாதம் ஆகுது. அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதேவும் கால் நரம்பு இழுத்துக்கிட்டு இருக்குமா. இப்போவும் இந்த பின்னாடி முதுகுக்கு பின்னாடி கீழே வலிக்குது, என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. அது கர்ப்பமாக இருக்கும்போது கால் நரம்பு இழுத்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் அவங்களுக்கு நரம்பில் ஸ்ட்ரென்த்து இல்லைப்பா, சத்து இல்லாமல் தான் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க அதுக்கு சரியான சாப்பாடுகள்லாம் நல்லபடியாக சத்துணவாக சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த மாதிரி இழுத்துருக்காது. சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க போல். வல்லாரக்கீரை அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு வல்லாரக்கீரையை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது கூட்டு வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி தோசையில் கலந்து சாப்பிட்லாம். கொத்தமல்லி இலை மாதிரி கிள்ளி போட்டு தோசை மாவில் கொஞ்சம் கிள்ளி போட்டு சுட்டு சாப்பிட்லாம்ப்பா. வதக்கி கூட வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி கூட சாப்பிட்லாம். இப்படிலாம் சாப்பிட்டா இந்த நரம்பு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் நல்லதுப்பா வல்லாரக்கீரை. அப்படி சாப்பிட்டுக்குங்க. இந்த பின்னாடி இடுப்புக்கு பார்த்த கீழே வலிக்குதுன்றாங்கல்ல, அது அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு. ரெண்டாவது கர்ப்பமாக இருக்கும்போதே அவங்க சரியாக சாப்பிடல. குழந்தை பத்த பிறகும் அந்த கால்சியம் சேர்ந்த உணவுகள்லாம் அவங்க சாப்பிடல போல். அதனால தான் இந்த இடுப்பு வலி இதெல்லாம் வருது. நீங்கள் முருங்கைக்கீரையை நல்லா நிறையா வாரத்துக்கு 3 தடவை சேர்த்துக்கோங்கப்பா. இந்த வெத்தலை வாக்கு போடுங்கப்பா. வெத்தலை வாக்கு சுண்ணாம்பில், அந்த சுண்ணாம்பில் இருக்க கால்சியம் உங்களுக்கு உடம்புக்கு டைரெக்டாக கிடைக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வெத்தலை வாக்கு சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தங்களி, உளுந்த லட்டு, உளுந்த கஞ்சி இந்த மாதிரி வச்சு நீங்கள் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்ப்பா. நிர்மலாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, வறட்டு இருமலுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு. வறட்டு இருமலுக்கு காலையில் லெமன் ஜூஸும் ஹனியும் கலந்து குடிக்கலாம். 1 ஸ்பூன் ஹனியும் ஒரு அரை லெமன் புழிஞ்சா போதும். அதை கலந்து சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். அப்புறம் இஞ்சி சாறும் தேனும் கலந்து குடிக்கலாம். இஞ்சி ஒரு 50 இஞ்சி எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தட்டி சாறு பிடிக்கணும். எவ்வளவு சாறு இருக்கோ அவ்வளவு தேன் கலக்கணும். தேன் கலந்து காலையில் குடிச்சிடணும்ப்பா. அப்புறம் தேங்காய் பால் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன்ப்பா பாட்டி வைத்தியத்தில். அதை பார்த்து அது மாதிரி தேங்காய் பால் செஞ்சு நீங்கள் 3 நாளைக்கு குடிங்க. எந்த மருந்துமே நீங்கள் 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இருமல் சரியாக போயிருப்பா. தலையரசி கார்த்திங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 43 டேஸ் ஆகுது, பெர்கன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். அவங்க பீரியட்ஸ் ஆகி 43 டேஸ் ஆகுது, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு 5 நாளாக லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுக்கிட்டு இருக்குது தீட்டு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கு அப்படி வரும்ப்பா, குழி நிறைஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க. லேசாக திக்காக வராமல் இந்த நம்ம ஆட்டுக்கறியெல்லாம் கழுவி கீழே ஊற்றினா ஒரு மாதிரி லைட்டு கலரில் வரும்ல, அப்படி வரும். ஒவ்வொருத்தருக்கு வரும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்யாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பத்திரமா கொஞ்சம் பதுசாக இருந்துக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்விங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கருப்பை இறுக்கம், இதுக்கு கருப்பை இறுக்கமாக இருக்கான், இதுக்கு என்ன வைத்தியம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. வெண்டைக்காய் இருக்குல்லப்பா, நான் யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன். வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி அது தண்ணியில் ஊற போட்டுறணும். ஒரு அரை ஹவர் ஊறணும், அரை மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு அது அப்படியே நல்லா கையில் கூட அப்படியே குளன்னு வரும், ஜெல்லு மாதிரி வரும். அதை எடுத்து சாப்பிடணும். எப்படின்னா ஒரு 5 வெண்டைக்காய் போடலாம். 5 வெண்டைக்காய் நான் யூடியூப்பில் போட்டுக்கேன், பார்த்து கூட செய்யுங்க. அப்போது உங்களுக்கு அந்த ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா அது கிடைக்கும், உங்களுக்கு சரியாக போயிடும். நீங்கள் அதை சாப்பிட்டு நீங்கள் அதை ரெகுலராக சாப்பிடுங்க, அந்த கருப்பை இறக்கம் இது போயிடும். சந்திரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. வயிற்றுல புழு இருக்கான், என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. வயிற்றுல புழு இருந்தாப்பா, இந்த அடிக்கடி அகத்திக்கீரை வாரம் 1 தடவை 2 தடவை அகத்திக்கீரையை வாங்கி அதை நல்லா வேக வச்சு சூப் வச்சு குடிக்கலாம்ப்பா. சுண்டை வத்த டெய்லி சாப்பிட்ணும்ப்பா. அப்புறம் அந்த இது கசப்பாக உள்ள ஜாமான்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். குழந்தைகளா இருந்தால் சாப்பிடாதுங்க. இந்த நாட்டு மருந்து கடையில் வாயு விலங்கம்னு சொல்லி மருந்து பொருள் விற்கும். அதை வாங்கிட்டு லேசாக வறுத்து ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வறுத்து வச்சுக்கிட்டு பொடி பண்ணிக்கங்க. பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் 1 டீஸ்பூன் போட்டு தண்ணியை ஊற்றி
குடிக்க சொல்லிடுங்க. கலக்கினா குடிக்க சொல்லிடுங்க. 3 நாளைக்கு குடிக்க சொல்லுங்கள். சரியா போனால் டெய்லி 5 சுண்டை வத்த கொடுங்க. அபிதா மோகன்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்கான், மீசை வளருதான், இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டயட்டு இன்னைக்கு ஆரம்பத்துலேருந்தே குழந்தையிலேருந்தே டயட் உங்களுக்கு சரியில்லாமல், சாப்பாடு சரியில்லாமல் இருந்திருப்பீங்க போலப்பா. அதனால தான் இப்படி வருது. உங்களுக்கு வந்து ஒழுங்காக மென்சஸ் ஆனாலே சரியாக போயிடும். ஆனால் எப்படின்னா, நீங்கள் இந்த கலச்சிக்காய் வந்து ஒரு 50 வாங்கி, நாட்டுக்கு மருந்து கடையில் ஒரு 50 கலச்சிக்காய் வாங்கிக்கிங்க. ஒரு நாளைக்கு ஒரு கலச்சிக்காய் எடுத்து அதை உடைச்சா உள்ளே ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பையும் ஒரு 5 மிளகை எடுத்து கல்லில் போட்டு இடித்து அந்த தூளை வாயில் போட்டு மோரை குடிச்சிருங்கப்பா. இப்படி 48 நாள் குடிக்கணும். 50 கூட குடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு அப்புறம் நீங்கள் இந்த முருங்கைக்கீரை, எள்ளு, கருப்பட்டி, எல்லையும் கருப்பட்டியும் இடித்து எல்லாம் வறுத்துக்கணும். கருப்பெல்லு வறுத்து கருப்பட்டியும் சேர்த்து இடித்து அதை உருண்டை பண்ணி டெய்லி சாப்பிட்ணும். முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 நாள் சேர்க்கணும். முருங்கைக்காய் சாப்பிட்ணும். இப்படிலாம் காய்ச்சி இந்த இது பிரண்டை துவையில் அடிக்கடி சாப்பிடணும். இப்படிலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். 2வது நீங்கள் பப்பாளி பழத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க. அந்த பெண்மைக்கான ஒரு இதேவும் பப்பாளி பழத்தை நிறையா இருக்குது. அதனால் டெய்லி இவ்வளோ பப்பாளி பழத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருங்க. எவ்வளோ உங்களால் சாப்பிட முடியும். அதுக்காக ரொம்ப சாப்பிடாங்க. எதுவுமே அளவுக்கு முடிஞ்சுன்னா அமிர்தமும் நஞ்சு. இவ்வளவு சாப்பிட்லாம். ஒரு சின்ன பப்பாளியாக இருந்தால் ஒரு பாதி அளவு சாப்பிட்லாம். இப்படியே நீங்கள் பப்பாளி பழத்தை கரெக்டாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சு சூப்பராக ஆயிடுவீங்கப்பா. அஸ்கார் ஷேப்பிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, 17 வயது பையனுக்கு வந்து குறுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான், என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. அவன் ரொம்ப ஹார்டாக 17 வயசு பையன் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டானே நம்ம தெரியல. அதனால கூட ஒரு அசதியில் கூட குறுக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும். ஒருவேளை ஜுரம் வராப்பில் இருந்தால் கூட வலிக்கும். அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அவனுக்கு முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சத்துள்ள சூப்பு, ஆட்டுக்கால சூப்பு, எலும்பு சூப்பெல்லாம் போட்டு தாங்க, சரியாயிடும். அஸ்கார் ஷாப்பிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 34 வயசு ஆம்பளை, அவங்க தம்பியாமா. அவருக்கு தம்பி பிளட்டில் பிரச்சனையே இல்லையாம்மா. அவருக்கு எக்ஸசைஸு வாக்கிங் போனால் டயர்ட் ஆகிடுறாராம்மா. அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. பிளட்டில் பிரச்சனையே இல்லைன்னா அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குப்பா. அவங்க மனசளவில் ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது போல். அவங்க மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது அவங்க ஆசுவாசம் பண்ணிக்கிறணும் போயிடும். அண்ணாமலை கனி கேட்டிருக்காங்க, பேட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு என்ன செய்யணும். பேடு கொலஸ்ட்ரால் வந்து நம்மளாக தான்ப்பா உற்பத்தி பண்ணிக்கிறோம். இப்போ கடைகள்லாம் நம்ம வடை அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. அவங்க வந்து கடை வச்ச அன்னைக்கு ஊற்றி சுட்ட எண்ணெய் மறுபடியும் அது மேலேயே ஊற்றி சுடுவாங்க பலகாரங்கள். அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அப்போ உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் வரும். நம்ம சாப்பிட்ற பொருளவே, இப்போ நம்ம கொழுப்புள்ள பொருள் நெய் சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம், எண்ணெயெல்லாம் சாப்பிட்றோம், வீட்டில் எண்ணெய் பலகாரமெல்லாம் சாப்பிட்றோம். அதே வந்து நம்ம வந்து அவதியாக சாப்பிடக்கூடாது. என்ன பலகாரமோ என்ன சாப்பாடுனாலும் சரி, நம்ம சாப்பிட்றத வாயை மூடி நல்லா மென்று வாயிலே அந்த உமிழ்நீரில் கரைச்சி நம்ம முழுங்கிட்டோம்னா கெட்ட கொலஸ்ட்ராலாகவே ஆகாது. பூரா நல்ல கொலஸ்ட்ரால் ஆகிடும். நல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆச்சுன்னா இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் தன்னால் போயிடும். நாகூர் கனி கேட்டிருக்காங்க, இந்த அனைத்து நோய்களுக்கான பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து குடித்தா வெயிட் குறையுமா, பசங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா, பெரியவங்க சாப்பிட்லாம். ஆனால் அதனால வெயிட் குறையும் சொல்ல முடியாது. குறையும். நம்ம சாப்பாட்லேயும் கொஞ்சம் நம்ம கண்டிஷனாக இருந்தால் கட்டாயம் குறையும்ப்பா. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு காஃபி பொடி போட்டிருக்கேப்பா, அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுங்கன்னு சொல்லி நாகலட்சுமி கேட்டிருக்காங்க, போட்டு விட்றோம்ப்பா. சீதாராமன் கேட்டிருக்காரு, அந்த ஆரோக்கியமான காஃபி பொடியை போட்டு சுகர் பேஷண்ட்டுகள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்லாம். ஆனால் அவங்க நல்லா இருக்கிறவங்க நிறைய வெல்லம் போட்டு குடித்தா, நீங்கள் ஒரு அரை வெல்லம் போட்டு அரை இனிப்பு போடுற அளவுக்கு, நல்லா இருக்கவங்க இவ்வளோ வெல்லம் போட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளோ வெல்லம் ஒரு பேருக்கு போட்டு நீங்கள் குடிக்கலாம்ப்பா. சுகருக்குலாம் எல்லாத்துக்கும் நல்லதுப்பா. இஸ்மாயில், மங்குக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. மங்குக்குப்பா அந்த குப்பைமேனி இலை இருக்குது பார்த்தீங்களா, குப்பைமேனி இலையை நீங்கள் ஆம்பளையில் இருந்தால் மஞ்சள் போட முடியாது. குப்பைமேனி இலையவே நீங்கள் உப்பு வச்சு அரைச்சி அப்பப்போ தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் குளிச்சுருங்கப்பா. அப்படியே தடவி காஞ்ச பிறகு குளிச்சுருங்க. சசி கார்த்திக்குங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அனைத்து நோயும் சரியாகக்கூடிய அந்த காஃபி பவுடர் இருக்கே, அதை எப்படி ஸ்டோர் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம்.
எப்படி 3 மாதத்துக்கு கூட நீங்கள் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரம் பற்றான்னு பார்த்துக்கோங்க. ஈரமான ஸ்பூனை போட்டு, ஏற்கனவே அதில் ஒரு ஸ்பூனை போட்டு வச்சுருக்கேன், அந்த ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பூனை உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. கோபி கண்ணன் கேட்டிருக்காப்பா, ஸ்டேஜ் 4 இது கேன்சர் அவங்களுக்கு, அவங்க அம்மாவுக்கு கேன்சரா, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கேன்சருக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்ல தெரியாதுப்பா. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்புக்கு குடமிளகா சேருங்க, இது ப்ரொக்கோலி சேருங்க, அப்படிதான் சொல்ல தெரியும்படி இந்த மருந்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. நீங்கள் அதுக்கு தகுந்த நல்லா விசாரித்து, சித்தா மருந்துலாம் நல்லா கேட்குதான், நீங்கள் போய் அதை நல்லா க்யூர் பண்ணிக்கோங்கப்பா. சித்தராமையினாலுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அந்த அனைத்து நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு காப்பி பவுடர் இருக்கே, அதில் காப்பி போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாமான்னு. கொடுக்கலாம்ப்பா, எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அந்த நோய் தீர்க்கிற காப்பிக்கான பொருள்கள்லாம் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுக்கு, ஓமம், மிளகு, சீரகமெல்லாம் சாதாரண இந்த கடையிலே, நம்ம மளிகை கடையிலே நம்ம வாங்கிக்கலாம்ப்பா. இந்த சதகுப்பை, கருஞ்சீரகம், இதுக்கு மட்டும் நம்ம இது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். மற்றபடி பட்டை, சோம்பு எல்லாமே நம்ம மளிகை கடையில் கிடைக்கும். சதகுப்பையும் கருஞ்சீரகம் மட்டும் நீங்கள் இது வாங்கிக்கோங்க. இதில் நாட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.